வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கிறோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியும் வளமை போன்று நாங்கள் கூறுவதைப் போன்றே மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற பிரச்சனைகள், அதே போல குழப்பங்கள், அதே போல இருக்கின்ற கேள்விகளுக்கு ஒரு பதில் தருகின்ற அல்லது பிரச்சனைக்குரிய தீர்வாக அமைகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய தினமும் மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் இப்போது பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே இருந்து மீள வேண்டிய ஒரு கடப்பாட்டில் கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். காரணம், இப்போது நாட்டு மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் பொருளாதார வீழ்ச்சி. எனவே இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை எவ்வாறு மீள கட்டியெழுப்ப முடியும் என்பது தொடர்பாக நாங்கள் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு முக்கியமான விடயங்களை தலைப்பாக எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் தான் இன்றைய தினமும் நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனையினால் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற தொழில்துறைகளினுடைய முன்னேற்றம் எவ்வகையில் அமைய வேண்டும், முதலீடுகள் தொடர்பான விடயங்கள், அதே போல ஏனைய முக்கியமான பல பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள் தொடர்பில் பேசப் போகிறோம். இன்றைய தினமும் எங்களோடு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறார் தொழில் முனைவர், அதே போல சிரேஷ்ட கணக்கியல் விரிவுரையாளர் சிவராஜா துகிரன் அவர்கள். வணக்கம். அதாவது இன்றைய காலப்பகுதியை பொறுத்தவரைக்கும் உங்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான தெரிந்த ஒரு பிரதானமான விடயமாக இருப்பது நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை. இதிலும் குறிப்பாக இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தரப்பு என்று பார்க்கின்ற போது சிறுதொழில் அல்லது நடுத்தர தொழில்துறையினர் மிக பாரியளவில் பாதிக்கப்பட்டு இப்போது தொழில்துறையினை விட்டு விலகி செல்கின்ற ஒரு கட்டத்தில் இருக்கின்ற ஒரு தருணத்திலிருந்து நாங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே உங்களிடம் கேட்கின்ற முதலாவது ஒரு கேள்வி என்னவென்றால், ஒரு தொழில் முனைவர் என்ற அடிப்படையில் உங்களுடைய இந்த இப்போது நாட்டில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை நீங்கள் எந்த கண் கொண்டு பார்க்கிறீர்கள்? இந்த பிரச்சனையை உங்கள் பார்வையில் எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? தொழில் முனைவர் என்ற ரீதியில் எந்த பிஸ்னஸிலும் வியாபாரத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவது வழமையானது. ஆனால் இந்த முறை ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இலங்கையில் மாத்திரமில்லாது உண்மையிலேயே குளோபலி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தது. ஆனாலும் நாம் எமது நாட்டினை அதில் பிரச்சனையை மிகைப்படுத்தி அதை சமாளிக்க வேண்டிய அளவுக்கு அப்பால் சென்று நாங்கள் பிரச்சாரம் செய்துவிட்டோம். எனவே அதை விட்டுவிட்டு நாங்கள் இப்போது இந்த பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள் தான். ஒன்று இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளம் என்று சொல்லப்படுகிறது. அதைவிட இன்னொன்று தான் இந்த இன்ஃப்ளேஷன் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு இலங்கை மாத்திரமில்லாது பல நாடுகளிலும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. உக்ரைன் ரஷ்யன் வார் ஒரு பக்கம் நடக்கிறது. இப்போது ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்களில் மாற்றம் ஏற்படுகிறது. அதாவது டாலரில் செய்த டிரான்சாக்ஷனை இந்தியன் ருப்பீஸிலேயோ அல்லது சைனீஸ் கரன்சிகளிலோ கிரிப்டோ கரன்சி அப்படி கணக்கிடப்பட்ட டிரான்சாக்ஷன்களில் வடிவமைப்புகள் மாறப்பட்டது. ஆகவே ஒரு தொழில் முனைவர் என்ற ரீதியில் நாம் எந்த பிரச்சனையையும் நாம் நெகட்டிவாக பார்ப்பதில்லை. எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சுடன் அந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு எப்படி தீர்வு காண்பது என்று தான் எமது நோக்கம். ஆம், நிச்சயமாக உங்களுடைய பார்வையில் இப்போது இருக்கின்ற இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக நீங்கள் அதனை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பு தான் நாங்கள் இப்போது பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போது நாடு எதிர்கொண்டிருக்கின்ற இந்த பொருளாதார வலைப்பின்னல் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்காக அடிப்படையாக மேற்கொள்ள வேண்டிய சில கட்டமைப்பு மாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உண்மையில் நமது நாடு ஒரு சேவை நாடு என்று சொல்லுவோம். ஏன் சேவை நாடு என்று கேட்டீர்கள் என்றால், இலங்கையில் மாத்திரம்தான் ஏகப்பட்ட சேவைகள் முற்றிலும் இலவசமாக கிடைக்கின்றது. அதில் ஒன்று பிரதானமானது தான் கல்வி சேவை. அறிவறியிலிருந்து நாம் கேம்பஸ் என்று பண்ணும் மட்டும் முற்றிலும் இலவச கல்வித்துறை இருக்கின்றது. ஆனாலும் எமது நாடு ஒரு 3வது தர நாடாக இருந்தாலும் கூட அரசாங்கத்தினால் அவ்வளவு பணமும் முற்றிலும் இலவசமாக செலவழிக்கப்படுகிறது, ட்ரெஷரியிலிருந்து கொடுக்கப்படுகிறது என்று கூட சொல்லலாம். 2வது தான் ஏகப்பட்ட வீதிகள் இலங்கையில் இலவசமாகத்தான் நாம் பிரயாணம் செய்கின்றோம். சைனாவினால் அமைக்கப்பட்ட ஹைவேஸ் விட மற்றும்படி நாம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதென்றால் என்ன, கொழும்பிலிருந்து ட்ரிங்கோ எங்கே செல்வதென்றாலும் முற்றிலும் இலவசமான ரோட்டினால் தான் நாம் செல்கின்றோம். ஆனால் அந்த பாறைகளை அமைப்பதற்கு அரசாங்கத்தினால் ஏகப்பட்ட பணம் செலவிடப்பட்டது. அது ஆர்டிஏ என்று சொல்லலாம், ரோட் டெவலப்மெண்ட் ஆத்தாரிட்டியோ அல்லது எவ்வளவோ செலவழித்திருக்கின்றோம். ஆனால் இப்படியான எங்களுடைய
அரசாங்க எக்கானமிக் கொள்கைகள், அதாவது இலவச கல்வியை கொடுக்க வேண்டும், இலவச மருத்துவத்தை கொடுக்க வேண்டும், இலவசமாக மக்கள் பயணிக்க வேண்டும், அப்படி நாம் ஒரு மக்களில் ஒரு மனதளவில் நாங்கள் பழக்கிவிட்டோம். இலங்கையில் இல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும் என்று, வேலை செய்து முடிந்தனுடன் அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், பாடசாலையில் 3 மாதம் லீவு கிடைக்கும். அப்படி ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த பொருளாதார வீழ்ச்சி என்பது இன்று நேற்று ஏற்பட்டது அல்ல. இது ஒரு காலப்போக்கில் நீண்ட காலமாக தொடங்கி ஏற்பட்டது தான். ஆனால் அரசாங்கம் என்ன செய்ததென்றால், இந்த மக்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டும், உண்மையான காஸ்ட்டை விட குறைந்த காஸ்டில் எலக்ட்ரிசிட்டி என்றால் என்ன, பெட்ரோலியம் என்றால் என்ன நாங்கள் கொடுத்தோம். கொடுத்து சப்சிடைஸ் பண்ணும்போது அரசாங்கத்தில் ரிசர்வில் இருந்த பணங்கள் முடிவடைய தொடங்கினது. இதைவிட பொருளாதார கொள்கைகளிலும் பல குறைபாடுகள், சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டிய ஏற்பாடும் நிர்பந்தங்களும் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எமது பொருளாதார கொள்கைகள் மாத்திரமில்ல, சட்ட திட்டங்கள் எல்லாமே பல ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் வடிவமைக்கப்பட்டவை. ஆனால் அந்த கொள்கைகள் தற்போதைய பொருளாதாரத்துக்கு உதவி செய்யுமா என்பதை நாங்கள் உற்று நோக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு முதலீட்டாளர்களை அட்ராக்ட் பண்ணுவதற்காக கொள்கைகளை மாற்றி பலவிதமான பெனிஃபிட்டை கொடுத்து இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு க்ளோஸ் எக்கானமியிலிருந்து இதுதான் எங்களோட டேக்ஸ் சிஸ்டம், இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஏகப்பட்ட நிபந்தனைகளை விதிக்கும் பட்சத்தில் அவர்கள் வேறு நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை செய்வார்கள். இன்று இலங்கையில் எடுத்து பாருங்கள், நாம் அந்நிய செலாவணியை பற்றி கதைக்கின்றோம். இலங்கையில் இருக்கிற கார்மெண்ட் ஃபேக்டரிஸ், ஆடை தொழிற்சாலைகள், எத்தனை தொழிற்சாலைகள் பங்களாதேஷில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, எத்தனை தொழிற்சாலைகள் இந்தியாவில் போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இலங்கைக்கு வர வேண்டிய அந்நிய செலாவணிகள் ஏதோ ஒரு காரணத்தினால் நாட்டுக்கு வெளியில் இலங்கையர்களினால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது, இலங்கையினால். இதே போன்ற சிச்சுவேஷன் அமெரிக்காவிலும் ஏற்பட்டது. ஆனால் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அந்த இந்தியாவில் இருந்த ஐடி கம்பெனிகளுக்கெல்லாம் டேக்ஸ் ஹாலிடேயை குறைத்து மீண்டும் அமெரிக்காவுக்கு கொண்டு வரும்படி செய்தார். அதே போல் இலங்கையில் இருக்கும் கார்மெண்ட் ஃபேக்டரிஸ், இலங்கையில் இருக்கும் ஹோட்டல்ஸ் வெளிநாடுகளிலும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முழு பணமும் இலங்கையை வந்து அடைகின்றதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் என்றால் ஒரு $10 வித்த ஆடையை நாம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கின் ஊடாக இலங்கைக்கு $5 கொண்டு விட்டு வெளிநாட்டில் இருக்கும் மற்ற கம்பெனியில் நாம் மிகுதி $5 வைத்திருக்கலாம். அப்படியான இதுகள் செய்யும்போது இலங்கையை வந்தடைகின்ற ரெமிட்டன்ஸ் குறைகின்றது. ஏன் அவர்கள் முதலீட்டாளர்கள் அப்படி செய்கின்றதுக்குரிய காரணங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நாட்டை டெவலப் பண்ணுவதென்றது ஒரு இம்பாசிபிள் காரியம் அல்ல, 100% பாசிபிள். இது இலகுவாக செய்யக்கூடியது. ஆனால் எல்லா பொருளாதார கொள்கைகளையும் மீள ஆராய்ந்து வடிவமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் இன்று இருக்கின்றோம். நீங்கள் கூறும்போது இன்னும் ஒரு விடயம் எனக்கு ஞாபகம் வந்தது. குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நலன்புரி திட்டங்களை அரசாங்கம் இந்த எளிய மக்களுக்கு, வறிய மக்களுக்கு வழங்கி வருகிறது. நீங்கள் கூறியது போன்ற குறிப்பாக நிவாரணம் வழங்குவது, இலவச கல்வி உள்ளிட்ட எல்லாமே அதுக்குள் வருகிறது. எனவே அவ்வாறு இந்த வறிய மக்களுக்கு வழங்குகின்ற இந்த நலன்புரி வேலை திட்டங்கள் நிறுத்தப்படுமானால் அது இன்னும் ஒரு பிரச்சனை உருவாக்காத நாட்டுக்குள் இன்னும் அவர்கள் மத்தியில் ஒரு பொருளாதார பிரச்சனை உருவாகி அவர்கள் இன்னும் பின்தங்கிய பகுதிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த பொருளாதார கொள்கையில் நீங்கள் கூறுவதை போன்று அவர்களுக்கான நிவாரணங்களை வழங்குகின்ற செயற்பாடுகளை குறைக்கின்ற போது அது இன்னொரு பிரச்சனையாக இருக்காதா? இது ஒரு சிக்கலான கேள்வி. நாம் எமது நாட்டை பொறுத்த மட்டில் அரசியல்வாதிகள் வாக்குகளுக்கு பயம், அதுதான் முக்கிய காரணம். நான் இதை நிப்பாட்டினால் அடுத்த முறை நான் எலெக்ஷனில் தோத்து விடுவேன், நான் அமைச்சராக வர முடியாதென்று. நீங்கள் அதே ஆக்கள் சைனாவுக்கு போனீங்க என்றால் எங்களை விட வரையப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒரு லஞ்ச் பேக்கெட்டுக்காண்டி அவர்கள் அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியில் வேலை செய்வார்கள். மிக மிக கடினமாக, ஈவன் பெண் ஒர்க்கர்ஸ் கூட மிகவும் கடினமாக வேலைவார்கள். கிட்டத்தட்ட 12 மணித்தியாலம் வேலை செய்கிறார்கள். இங்கு வறியவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையா அல்லது வேலை செய்ய பஞ்சியா என்பதை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். இதில் 2 வர்க்க மக்களும் இருக்கிறார்கள். இலங்கையில் கூட இம்மது கட்டிடத்தலையில் கூட ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் மக்களுக்கு அப்படியான கடினப்பட்ட வேலைகளை செய்ய விருப்பமில்லை. இன்று அனலைஸ் பண்ணி பாருங்கள், 3 வீலர் ஓடுவதில் எத்தனை பேர் 30 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
ஒரு யங் ஜெனரேஷனை நாங்கள் த்ரீ வீலர் ஓடுவதற்கு தான் பழக்கி வைத்திருக்கின்றோம். நாட்டின் ப்ரொடக்டிவிட்டி எங்கே இருக்கின்றது? த்ரீ வீலரில் தான் இருக்கின்றது. ஏன் அதே த்ரீ வீலர் ஓடுபவர் நல்ல உடம்பை கொண்டவர், சாதாரணமாக இலங்கையில் பெரும்பாலானவர்கள் ஓலவெல்லாவது பாஸ் பண்ணி இருப்பார்கள். கல்வி விதாசாரம் மிகவும் அதிகம். ஆனால் அவர்கள் கடினப்பட்ட வேலையை பழகி அதிலிருந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை செய்ய வேண்டிய ஒரு ஊக்கம் இல்லை என்று சொல்லலாம். ஆகவே நான் வறுமை கோட்டுக்கு கீழே என்று சொல்லிக்கொண்டு சில நிவாரணங்கள் நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். உண்மையான நிவாரணம் தேவையா? நான் எனது கேம்பஸுக்கு கூட நான் பார்த்துருக்கிறேன், மாபல ஸ்காலர்ஷிப் கொடுக்கின்றோம். அந்த ஸ்காலர்ஷிப்பில் இருக்கிற அந்த காசை எப்படி பாவிக்கிறார்கள் என்று அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் கஷ்டப்பட்டு படிக்கும்போது நாங்கள் ப்ரைவேட் டியூஷன் கிளாஸ் கொடுத்து தான் நாங்கள் முன்னுக்கு படிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எமது சீமாவோ ஏசிசியோ சார்ட்டட்டுக்குரிய கோர்ஸ் ஃபீயை பே பண்ண வேண்டும். எமது பெற்றாரின் சப்போர்ட்டு இருந்தாலும் கூட அவர்களுக்கு சுமையை கொடுக்காது நாங்கள் உழைத்துத்தான் நாங்கள் படித்தோம். ஆனால் அப்படி ஏன் மற்ற ஆட்களுக்கு செய்ய இயலாதென்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நீங்கள் கேம்பஸில் படிக்கும்போது அல்லது ஓலெவல் படிக்கும்போது கிரேட் 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கிளாஸஸ் கொடுத்து இழைக்கலாம். ஆகவே வறுமை உங்களால் வந்ததா அல்லது அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டதா என்றதை தீர்மானிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு பழமொழியே இருக்கிறது, நீ பிறக்கும்போது வறுமையாக பிறந்தால் அது உன்னுடைய பிழை, ஆனால் பிறந்தும் வறுமையாக சேர்த்தால் அது எங்களுடைய பிழை என்று என்ன. ஆகவே ஒவ்வொருதனுடைய முயற்சியில்தான் வறுமை கோடு இருக்கின்றது. நீங்கள் இன்று சொல்லுங்கள், இப்போது நாம் வறுமை என்று சொல்லுகின்றோம். ஒரு ஹவுஸ்மெய்ட் எடுக்கிறதுக்கு இலங்கையில் சந்தர்ப்பம் இருக்கிறதா? கிட்டத்தட்ட 25,000 30,000 சம்பளம் கொடுக்கக்கூடிய வீடுகள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் அவர்கள் வரமாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஊரிலேயே கதைத்து டிவி பார்த்து பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதில் அவர்களுக்கு மிக மகிழ்ச்சி. நான் அது பிள்ளையன்று பொழுதுபோக்கும் இருக்கத்தான் வேணும். ஆனால் உங்களுடைய நாட்டுக்குரிய ப்ரொடக்டிவிட்டியை குறைத்து பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதில் அர்த்தமில்லை. எனவே நீங்கள் கூறுகின்ற விடயத்தை வைத்து நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இலவசம் என்ற அல்லது நிவாரணம் என்ற போர்வையில் ஒருவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய உழைப்பு அப்படியே மந்தகதமாகி போகிறது என்பது மிக முக்கியமான அர்த்தமாக இருக்கிறது. எனவே இதனை வெளிக்கொணர்வதற்கு அரசாங்கத்தினால் அல்லது இந்த பொருளாதார கொள்கைகளை வகுக்கின்ற தரப்பினால் என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? நீங்கள் கூறுகின்றது போன்று மிக முக்கியமாக அண்மை காலத்தில் பேசப்பட்ட பிரதானமான விடயம் நாட்டினுடைய மிகப்பெரிய எதிர்காலம் எல்லாம் இப்போது முச்சக்கர வண்டியில் ஓடிக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியானது. எனவே அவ்வாறான இளைஞர்களை மீண்டும் ஒரு தொழில் முனைவராக்குவதற்கோ அல்லது அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கோ என்ன மாதிரியான திட்டங்களை வகுக்கலாம் என்பது ஒரு தொழில் முனைவர் என்ற அடிப்படையில் உங்களுடைய கருத்து என்ன? திட்டங்கள் ஏற்கனவே இலங்கையில் இருக்கின்றது. ஒரு திட்டத்தையும் நாங்கள் புதிதாக உருவாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுக்கு தெரியும், நேஷனல் அப்ரெண்டிஸ் என்று எத்தனை ஆர்கனைசேஷன் இருக்கின்றது, ஜெர்மன் டெக் என்று இருக்கின்றது. என்ன ஆகவே கல்வி தொழில்நுட்பங்களை டெக்னிக்கல் காலேஜ், இலங்கை அரசாங்கத்தினால் நடத்தப்படுகிற டெக்னிக்கல் காலேஜ் இருக்கிறது. அப்படியான எல்லாம் இருக்கும்போது நாம் இவர்களை உள்வாங்கி அவர்களை நாங்கள் ஒரு அலுமினியத்தில் ஒரு டெக்னீஷியன் ஆக்கலாம், எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் ஆக்கலாம். இலங்கையில் ஒரு எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் சாதாரணமாக இன்றைக்கு டெய்லி வேஜஸே 3,000-4,000 ரூபாய் உழைக்கிறார். அப்போது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் வருவாக ஏற்படுது. ஆனால் அவர்கள் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் போக விருப்பமில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் குறுகிய வழியில் குறுகிய நேரம் வேலை செய்து எப்படி கூட சம்பாதிப்பது, நீண்ட கால நோக்கை விட்டு அப்படி பழகிவிட்டார்கள். ஏனென்றால் ஒருவர் சொல்லுவார், நான் 3 வீலர் ஓடினால் என்றால் 2 ட்ரிப் போட்டு வந்தால் நான் வீட்டை போய் படுத்துடலாம், காசு கிடைக்குமாண்டு. ஆனால் தற்காலத்தில் அது போதிய பொருத்தமோ எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒவ்வொருத்தர மைண்ட் செட் பண்ணி நீங்கள் நாட்டில் பாருங்கள், பெட்ரோல் கியூ இருக்கிறதே 3 வீலர். அந்த 3 வீலர் கியூ தான் இந்த பெட்ரோல் கரப்ஷனை ஏற்படுத்தி அதில் வாங்கி விற்று போட்டு திருப்பியும் கியூவில் நின்றது. ஆகவே நீங்கள் சொன்னதுக்கு ஒரு காரணம் அரசாங்கம் 30 வயதுக்கு கூட்பட்டவர்களை முதலாவது ப்ரொடக்டிவிட்டியான வேலையில் டைவர்ட் பண்ண வேணும். அவர்களுக்கு 3 வீலர் ஓடக்கூடிய லைசன்ஸுகளை நாங்கள் மீள சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியான இளைஞர்களை நாங்கள் இப்படியான தொழிலில் அமர்த்துவதா அல்லது நாட்டின் அபிவிருத்திக்கு ஏற்ற தொழிலில் அமர்த்துவதான்? நீங்கள் சொல்லுவீர்கள், இன்னொரு கேள்வி, நாட்டில் வேலை வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் டெக்னிக்கலாக குவாலிஃபைட் பண்ணி இருந்தால் ஏகப்பட்ட கட்டார், துபாய் போன்ற நாடுகளில், அரபு நாடுகளில்
ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்கின்றது. அங்கு மாத்திரமில்லை, வேற்று நாடுகளிலும் கூட வேலைவாய்ப்புகள் இருக்கிறது. நாங்கள் ஹவுஸ்மேடாக போகிறதை விட ஒரு டெக்னீஷியனாக போகும் இடத்தில் அந்நிய செலவாணியம் நாட்டுக்கு மிகமாக வருகிறது. ஆகவே எங்கே எங்களது ப்ராப்ளம் இருக்கிறது என்றால் எங்களுடைய சோஷியல் ஸ்ட்ரக்சர், அதாவது மனித வளத்தில் நாங்கள் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். அவர்களுடைய கல்பனையில் நாங்கள் மாற்றத்தை எடுத்த போகிறோம். இன்று பாருங்கள், நாங்கள் படிக்கும்போது எமது ஃபோனை காண்பதே அரிது. ஆனால் இன்று ஃபோன் இல்லாத பிள்ளை இல்லை என்ற அளவுக்கு வந்துவிட்டது. அப்போ வறுமை கோடு எங்கே இருக்கிறது? நாம் அளவுக்கு அதிகமாக செலவு செய்கின்றோம். வருவாயை அறிந்து செலவு செய்ய பழகும் பட்சத்தில் நாம் எமது பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இலங்கையில் நான் காரில் தான் போவேன், பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு நடந்து போக மாட்டார், பைசிக்கிளில் போக மாட்டார், காரில் தான் போவார். ஏனென்றால் மற்றவர்கள் நினைத்து என்னை பெரிய ஆளாக நினைக்க வேண்டும். ஏன் இந்த ஈகோ தான் நமது நாட்டை கீழே போட்டிருக்குது. நீங்கள் பாருங்கள், வெளிநாட்டை நீங்கள் சொல்லலாம் பொலிட்டீஷியனும் செய்கிறார். நான் பொலிட்டீஷியன் நல்லது கூடாதது என்று இங்கே கதைக்க வரவில்லை. நமது நாட்டு பொருளாதாரத்துக்கு மக்களின் மனங்களில் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். கொள்கைகளில் நாங்கள் திருப்திப்பட வேண்டும். படிப்பு டெக்னிக்கல் நாலேஜுகளில் நாங்கள் டெவலப் பண்ண வேண்டும் என்றதை தான் நான் சொல்லுகிறேன். ஈவன் நாம் என்ன துறையை எடுத்துக்கொண்டாலும் நாம் ஏகப்பட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜிகளை படிக்க வேண்டிய சந்தர்ப்பம் நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று வியாபாரம் மிக மிக காம்படிஷனாகத்தான் குளோபலாக போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் எம்மை டெவலப் பண்ணாவிட்டால் நாட்டை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனவே நிச்சயமாக மக்கள் மத்தியில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விழிப்புணர்வு என்பது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்தை நம்பக்கூடாது. அரசாங்கத்தை நம்பியே நாங்கள் அரசாங்கம் தொழில் வாய்ப்பு வழங்க வேண்டும், அரசாங்கம் எங்களுக்கு எந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பின்றி தங்களால் என்ன முடியுமோ அல்லது தங்களால் என்ன விடயங்களை சாதிப்பதற்கான முயற்சிகள் எடுக்க முடியுமோ அந்த முயற்சி எடுக்கின்ற போது அதற்கான உதவிகளை நீங்கள் அரசாங்கத்தில் பெற்றுக்கொள்ளாமே தவிர முழுமையாக உங்களிடமிருந்து அரசாங்கம் எல்லாம் எங்களுக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதனுடைய விளைவை தான் இப்போது நாங்கள் நிச்சயமாக அனுபவித்துக் கொண்டிருப்பதாக மிக தெளிவாக கூறியிருந்தீர்கள். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாட்டில் இப்போது இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகளுடைய விளைவுகளால் பாதிக்கப்பட்ட தரப்புகள், அவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள், அதே போல் அவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நாட்டு மக்கள் இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து நாடு மீள்வதற்கு அவர்கள் தங்கள் பக்கம் இருந்து என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்காக இன்றும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற தொழில் முனைவர் அதே போல சிரேஷ்ட கணக்கியல் விரிவுரையாளர் சிவராஜா துமிலன் அவர்கள் மிக தெளிவான விளக்கப்படுத்தல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. உங்களிடம் அந்த கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். காரணம், எங்கள் ஒரு தொழில் முனைவர். எனவே இப்போது இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த தொழில் முயற்சியாளர்கள் எந்த அளவான பாதிப்பை எதிர்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இருக்கின்ற சவால்கள் எப்படி இருக்கிறது? இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கையை மாத்திரமில்லை, இன்று குளோபலாகவே பிரச்சனை இருக்கின்றது. பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அதிலும் நாமும் அந்த பிரச்சனைகளின் பங்காளிகளாக இருக்கின்றோம். எமது பிரச்சனை சிறிய நாடு என்றபடியால் அந்த பரிணாம பாதிப்புகள் பெரிதாக இருக்கலாம். இலங்கை அப்போது எப்போது இந்த பிரச்சனை உருவாகிறது என்றால், நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்டில் படிப்பீங்கள், மேக்ரோ என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்று, அதை பெஸ்டல் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். பெஸ்டல் என்றால் பி பொலிட்டிக்கல் என்று சொல்லும்போது அரசாங்க கொள்கைகளில் மாற்றம் ஏற்படும் போது எப்படி வியாபாரங்களில் பாதிப்பு ஏற்படும் என்று. அப்போது நீங்கள் கேட்பீங்கள் அரசாங்கத்தில் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் என்றால், இலங்கையை பொறுத்த மட்டில் கூட ஒவ்வொரு கட்சியும் மாறும்போது நாம் ஒவ்வொரு இடத்தின் பொருளாதார கொள்கைகளை மாற்றுகின்றோம். உதாரணமாக சொன்னால், அம்பாந்தோட்டையில் பிரசிடென்ட் வந்தால் அம்பாந்தோட்டையை டெவலப் பண்ணுவோம். புலனறுவோவில் பிரசிடென்ட் வந்தால் அம்பாந்தோட்டையை க்ளோஸ் பண்ணிவிட்டு புலனறுவோவில் செய்வோம். அதே மாதிரி கொழும்பில் பிரசிடென்ட் வந்தால் கொழும்பை டெவலப் பண்ணுவோம். இது ஒரு முற்றிலும் மூடத்தனமான ஒரு கொள்கை. நாம் டெவலப் பண்ணினதை நீங்கள் பாருங்கள், ஏன் இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் வந்ததென்று. உங்களுக்கு தெரியும், அம்பாந்தோட்டையில் ஏர்போர்ட் நாங்கள் போட்டோம் மத்தளை. ஆனால் அந்த மத்தளை ஏர்போர்ட்டில் அரிசி மூட்டை கூட நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சோம். ஏன்? நாம் மற்றவர் செய்த பொருளாதார கொள்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டிய உள்நோக்கம் எங்களுக்கு இல்லை. இதெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் என்றது. இந்த பொலிட்டிக்கல் ரிவெஞ்சினால் கடைசியாக என்ன நடக்குது என்றால், நாடு ஆபத்தில் விழுந்து அந்த பிஸ்னஸ் என்வாயர்மெண்டலும் ஆபத்தில் விழுகின்றது. அதே போல ரெண்டாவது ஃபேக்டர். ஆகவே சுருக்கமாக சொன்னால், எந்த அரசியல் கட்சி வந்தாலும் எங்களுடைய சென்ட்ரல் எக்கனாமிக் பாலிசிஸ் மாறக்கூடாது.
அதைத்தான் அண்மையில் பிரசிடென்ட் சொல்லுகிறார். ஐ திங்க் 2040 45 ரோட் மேப் உண்மையில் நல்ல அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்தியாவில் கூட அப்படித்தான் இருக்கிறது. சென்ட்ரல் எக்கானமிக் பாலிசி எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை மாற்றக்கூடாது. நாம் விவசாயம் நோக்கி போவதென்றால் விவசாயம் நோக்கித்தான் போக வேண்டும். இன்று பாருங்கள், இந்த போன அரசாங்கத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், அதாவது புலனறுவையில் கிட்னி ஃபெயிலியர் என்று நாம் தொடங்கினோம். அதுக்கு இந்த யூரியாவோ உரங்கள் பாவிப்பதனால்தான் இது கூடுகிறது என்று தொடங்கி நாங்கள் என்ன செய்தோம், எழுந்தமானமாக எந்தவித ப்ரீ பிளானும் இல்லாமல் நாம் உரத்தை தடை செய்தோம். அதன் காரணமாக என்ன நடந்தது, விவசாயிகளுக்கு அறுவடையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. நாம் இது செய்திருக்க வேண்டும், இது நல்ல விஷயம். ஆனால் படிப்படியாக போக வேண்டும். ஏனென்றால் சில அகாடமிக் நான் அகாடமிக் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். அகாடமிக் அவர்கள் தியரியை பாவிப்பார்கள், அது மார்க்கெட்டில் ப்ராக்டிக்கலாக எப்படி ரியாக்ஷன் பண்ணுவதென்று பார்ப்பதில்லை. இதனால் ப்ரொஃபஸர்ஸ் அட்வைஸ் பண்ணும்போது அமைச்சு பதவிகளில் இருப்பவர்கள் அதை கேட்டு செய்யும் பட்சத்தில் அதில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படலாம். இரண்டாவது தான் இந்த நான் பிஐ பற்றி விளங்கிச்சேன், பொலிட்டிக்கல் எக்கானமிக்கல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். எக்கானமிக்கல் ஃபேக்டர்ஸ் என்றால் எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், எங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதில் டாக்ஸேஷன் போன்றவற்றில் எப்படி நாட்டின் பொருளாதாரத்தில் செல்வாக்கு செலுது. நீங்கள் பாருங்கள், 9% இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாம் IMFஓ வேர்ல்ட் பேங்கோ சொல்லுவதாக இருக்கலாம், ஒரே 3 நாளில் நாங்கள் 24%, 25%, 30% மாற்றிவிட்டோம். இன்று பாருங்கள், இந்த 3 வீல் லீஸில் எடுத்தவர் அல்லது ஒரு ட்ரக்கை லொரியில் எடுத்தவர், அப்படிப்பட்ட அந்த SME என்று சொன்ன போது நீங்கள் சிறிய வியாபாரிகளுக்கு இதை செலுத்த முடியுமா? செலுத்த முடியாது. அப்போ என்ன செய்வோம், ஃபைனான்ஸ் கம்பெனியோ பேங்க்ஸ் இதை எடுக்க போகிறார்கள், லீஸை சொல்லுவார்கள், நீங்கள் 3 மாதம் கட்டவில்லை, அதுவும் இப்போது டீசலும் இல்லை, அப்போது அவர்களுக்கு ரன் பண்ணி உழைத்து அதை கட்டக்கூடிய வருவாயும் இல்லை. இந்த கட்டத்தில் என்ன செய்வார்கள், அவர்கள் ரீபொசிஷன் பண்ணுவார். இலங்கையில் இருக்கிற 3 வீலை போடுறதுக்கே பெரிய ஒரு ஏர்போர்ட் வேணும், ஆக்ஷன் பண்ண. அப்போ இதெல்லாம் இந்த பொருளாதாரத்தை வடிவாக அனலைஸ் பண்ணாமல் ஆத்தோரிட்டியில் இருக்கிறார்கள் எழுந்தமானமாக எடுத்த தீர்வுகள். அதே மாதிரி என்ன செய்தோம், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை சப்சிடைஸ் பண்ணின காரணத்தினால் தான் இலங்கையின் ரிசர்வ் முடிஞ்சது, ஆனபடியாக நாங்கள் ஒரே அடியாக ஓப்பன் பண்ணிவிட்டோம் என்று சொன்னோம். அப்படி பண்ணும்போது டாலர் என்ன செய்தது, ஒரே அடியாக 370 ரூபாய்க்கு போனது. 370 ரூபாய்க்கு போகும்போது எமது நாட்டின் வேல்யூ செயின், அதாவது சப்ளை செயின் எங்களுடைய இம்போர்ட்டில் தங்கி இருக்கின்றது. நீங்கள் என்ன ப்ராடக்டை எடுத்தாலும் எமது ரோ மெட்டீரியல் இம்போர்ட்டில் தான் வருகிறது. கார்மெண்ட்டை எடுத்தால் எங்களுக்கு சலுசலாக இருந்தது, ஆனால் ஃபேப்ரிக் இப்போது இல்லை. ஆகவே ஃபேப்ரிக்கை இம்போர்ட் பண்ணி அது ஒரு 30-40% காஸ்ட்டை வைத்து தான் நாங்கள் கார்மெண்ட் செய்ய போகின்றோம். அப்போது உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கூட, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட, உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் கூட, அப்படி இலங்கையில் கார்மெண்ட் ஃபேக்ட்ரிகளை மேனுஃபேக்சர் பண்ணும்போது உங்களுடைய குளோபல் மார்க்கெட்டில் உங்களுக்கு கம்பீட் பண்ண இல்லாமல் போகிறது. அதனால் என்ன செய்கிறது, ஃபேக்ட்ரி பங்களாதேஷில் இருக்கிற ஆட்களினுடைய ஆடைகள் லாபமாக வேற்று நாட்டவர்களுக்கு தோன்றுகிறது. ஆகவே நாங்கள் தான் இந்த எக்கானமியை அளிக்கின்றோம். திஸ் இஸ் எக்கானமிக்கல் ஃபேக்டர். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அஃபோர்டபிலிட்டியை பார்க்க வேண்டும். அதுவும் ஸ்ரீலங்காவில் சொல்லுவார்கள் SLRW + 2.5. அப்போது நீங்கள் பேசிக் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டி விட்டீர்கள் என்றால் ட்ரெஷரி பில்லை ஆட்டோமேட்டிக்காக லோனின் அமௌண்ட் கிட்டத்தட்ட டபுள் ட்ரிபிள் ஆகி இருக்கின்றது. எப்படி மக்களால் பே பண்ண முடியும்? பே பண்ண முடியாது. ஆகவே நாங்கள் எக்கானமிக் கலப்ஸை கேட்டு வாங்குகிறோம், சொல்லுவோம் அரசாங்கத்தில் பிழை என்று. ஆனால் இந்த எக்கானமி பாலிசி மேக்கர்ஸ் எங்கே இருக்கிறார்கள்? சென்ட்ரல் பேங்க்லையும் ஸ்ரீலங்கா மானிட்டரிங் போர்ட்லையும். உண்மையில் நாங்கள் அவர்களுடைய கம்பீட்டன்ட் கெப்பாசிட்டியை நிச்சயமாக அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டும். இவர்கள் இந்த பொசிஷனைக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா? நீங்கள் பாருங்கள், ஒரு ஓட்டோக்காரன் முதல் 3 வீலரை எடுப்போம், சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருப்பார் 5000 ரூபா. இன்றைக்கு அவர் 15000 பே பண்ண வேண்டும். இந்த காலகட்டத்தில் அவரால் அதை பே பண்ண வேணுமா? அதனால் அவர் வாழ்க்கையில் வெறுப்படைகிறார். வெறுப்படைந்தனுடன் ஊர்வலத்தில் இணைகிறார். இந்த ஊர்வலத்தை இணைய பண்ணுறதுகார் இந்த ஃபைனான்சியல் மானிட்டரிங் போர்டு. பிகாஸ் அவருக்கு ஒன்றுமே செய்யலாத நிலைமை.
ஆனபடியால் வெறுப்படைந்து அவர் நினைக்கிறார் அரசாங்கத்தினால் தான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதன். அதே போல் அடுத்தது வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். அதை பற்றி தான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு நாட்டிலும் ஏஜ் குரூப் இருக்கிறது. சில நாடுகளில் வயது முதிர்ந்தவர்கள் அதிகபட்சமாக இருப்பார்கள். அதை சில நாடுகளில் வயதில் குறைந்தவர்கள் அதிகபட்சமாக இருப்பார்கள். உண்மையில் UK ஜெர்மனியை பொறுத்த மட்டில் வயது முதிர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் அதிகமாக வயது குறைந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அது டெமோக்ராஃபின்னு சொல்லுவார்கள். இதில் என்ன செய்யும், இந்த ஜங்க் க்ரௌட்டை நாங்கள் பாவித்து வேற்று நாடுகளில் வயது முதிர்த்த நாடுகளுக்கு நாங்கள் ஹவுஸ்மேட் அனுப்ப தேவையில்லை, ஹேர்டேக்கர்ஸ் அனுப்பலாம், டெக்னிக்கல் என்ஜினியர்ஸ் ப்ரொஃபஷனல். இந்தியாவை பாருங்கள், இந்தியா ஹவுஸ்மேட் அனுப்புகிறதை விட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை தான் அவர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் உலகத்தில் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் இருக்கிறார்கள், என்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள், அக்கௌண்டன்ட்ஸ் இருக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் நாங்கள் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட்டின் கலாச்சாரம் ஒப்ஜெக்டிவே ஹவுஸ் மோட் எக்ஸ்போர்ட். இந்த திங்கிங்கை மாற்ற வேண்டும். ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒவ்வொரு எம்பசியிலும் ஆக்டிவாக இருந்து அங்கு எங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபுக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்கின்றதை நினைக்கணும். இன்று இலங்கையில் ஏதாவது ஒரு பத்திரையிலேயா அல்லது ஒரு டிவியிலேயா இன்று கட்டாரில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இலங்கையில் இருந்து எத்தனை பேருக்கு வேக்கன்சி இருக்குன்னு வருகிறதா? இல்லை. நாளைக்கு ஒரு ஆளை கத்தியால் குத்தினால் மெயின் ஹெடிங்காக வரும், அவர் கொலை செய்யப்பட்டார். ஆகவே எங்களுடைய சோஷியல் ஸ்ட்ரக்சர் அல்லது சோஷியல் மீடியாவில் வருகிறதா, எங்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிற. ஆனால் இந்தியாவை எடுத்து பாருங்கள், சாஃப்ட்வேரில் எந்தெந்த நாடுகளில் வேக்கன்சி இருக்கிறார்களோ அமெரிக்காவில் கூட இந்தியன்ஸ் எக்கச்சக்கமாக வேலைகிறார்கள், நாசார்கள் கூட. ஏன்? அவர்கள் தங்களுடைய ஆட்களை அனுப்பி அந்தந்த நாடுகளில் ஹை பொசிஷனில் வைக்கணும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே எங்களுடைய நாட்டிலும் நாங்கள் ப்ரொஃபஷனலை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குரிய வழி ஏற்பாடுகளை அரசாங்கத்தின் ஊடாக செய்ய வேண்டும். சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட்டுடன் டிஸ்கஸ் பண்ண வேணும், டாக்டர்ஸ் அசோசியேஷனோட டிஸ்கஸ் பண்ண வேணும். உங்களுக்கு 6 மாதத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது லண்டனில், இவ்வளவு இன்கமை நீங்கள் கிரியேட் பண்ணலாம், அதில் நீங்கள் உங்களுக்கு நோபே தரலாம், அதுக்கு நீங்கள் 20% அரசாங்கத்துக்காண்டி செலுத்த வேணும். வரும்போது வேணுமென்றால் உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டில் காரம் தரலாம் என்று. அப்படியான சோஷியல் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதே போல் மக்களும் நினைக்க வேண்டும், நாம் இது எமது நாடு, நாம் கடினமாக உழைக்க வேண்டும். இந்த நாட்டில் நான் தங்கி இருக்காது, நான் நாட்டுக்கு என்ன செய்தேன் என்ற ஒரு கொள்கை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே அது சோஷியல் ஸ்டாக்கர். டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸையும் கொண்டு வர வேண்டும் இந்த பொருளாதாரத்தை வடிவமைப்புக்கு. அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போது பாருங்கள், உண்மையில் இந்த பெட்ரோலியம் மினிஸ்டர் உண்மையில் ஒரு இன்டெலிஜென்ட். அவர் வடிவமைப்பில் ஒரு சீரமைப்பை கொண்ட மறுசீரமைப்பை எழுதினால் பெட்ரோல் கியூ இல்லாமல் போய்விட்டது. இந்த கோட் சிஸ்டத்தை கொண்டு அதில் கன நன்மை இருக்கிறது. ஐடி சேஞ்சஸ், அதில் அந்த கியூ கோட்டில் வந்து ஒன்று, நீங்கள் எவ்வளவு பெட்ரோல் ஒரு மாதத்துக்கு அடிக்கிறீர்கள், ஒவ்வொரு வீக்கம் கொடுக்கும்போது நீங்கள் வெளியாட்களுக்கு விற்றால் அதை கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, யார் ஓனர், எத்தனை வெஹிக்கிள் வச்சிருக்கிறார், அவர் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறார் என்பதை கண்டுபிடிக்கலாம் இந்த டேட்டாவை வச்சு. ஓகே, இவர் துமிலன்ட்ட 4 வெஹிக்கிள் இருக்குது, அவர்கிட்ட 5 வெஹிக்கிள் இருக்குது, ஆனால் இவர் இன்கம் டேக்ஸுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு வெஹிக்கிள் போன்ற பலதரப்பட்ட தரவுகளை ஏற்றுக்கொள்ளலாம். அதை மாத்திரமில்லாது நாட்டின் பெட்ரோலின் டிமாண்டை சரியாக கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் சொல்லுவீங்கள் ஆர்எம்பியிலும் அது இருக்கின்றது என்று, ஆனால் எவ்வளவு தூரம் அதில் சரியாக இருக்கிறதை விட பெட்ரோல் பாவனையை கூட இதனூடாக அறிந்து கொள்ளலாம். இது டெக்னாலஜிக்கல் சேஞ்சர். இதே மாதிரி இன்று பாருங்கள், நெலும்புக்குன்னு இருக்கிறது எங்களுக்கு, மக்கள் அதை பற்றி கதைக்கிறார்கள், இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட். அதே டவர் சைனாவிலும் இருக்கிறது, கனடாவிலும் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டில் என்ன செய்கிறார்கள், இலங்கையில் உள்ள அந்த நாட்டில் உள்ள டெலிகாம் இல்லாமல் அந்த டவரில் தான் இருக்கின்றது, டிவி ஸ்டேஷன் இருக்கின்றது. இன்று எத்தனை டவரை நாங்கள் பில்டப் பண்ணி கொண்டிருக்கின்றோம்? பில்டப் பண்ண தேவையில்லை, அவ்வளவையும் ஒரு பிஸ்னஸ் டெவலப்பர் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினியரை போட்டு அதை ஒரு செப்பரேட் பிஸ்னஸ் மாடலாக போட்டு ரன் பண்ணினால் நெலும்புக்குன்னா டவர்லையும் காசு கிரியேட் பண்ணலாம். ஆகவே இன்னோவேட்டிவ் திங்கிங் ஆக்கள் வந்து எமது நாட்டில் தேவை. அதை இப்போ பாருங்கள், துபாய் ஒரு நல்ல ஒரு உதாரணம் இந்த எக்ஸாம்பிளுக்கு. உலகிலேயே மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டை பில்ட் பண்ணினார்கள், உலகிலேயே மிகப்பெரிய டவரை கிரியேட் பண்ணினார்கள். நாம் இன்றும் எமது நாட்டில் டூரிசம் வந்து சிகிரியா
அந்த நாளையில் அவர்கள் காட்டாவிட்டிருந்தால் இன்று ஒன்றும் காட்டவில்லை. ஆகவே இன்று சுற்றுலா பயணிகளுக்கு காட்டுவது சிகிரியா இது, பொலனறுவை இது, அன்றாதபுரம் இது என்று எதை காட்டுகிறோம்? 17ஆம் நூற்றாண்டுகளில் கட்டினதுகளைத்தான் காட்டுகிறோம். ஆகவே இந்த நெலும்பூக்ன டவரில் கூட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் கனடாவுக்கு போகிறீங்க என்றால் அதில் ரெஸ்டாரண்ட் இருக்கிறது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு மிகவும் விலை. ஆனால் டூரிஸ்ட் போய் அந்த டவரில் நின்று ஒரு சுற்றி காட்டுவார்கள் சிட்டியை பார்க்குறது. ஆகவே எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாவிக்கிறது அந்த பொசிஷனில் இருக்கிற சிஇஓ அவர்கள் தான் தங்கி இருக்கிறது. அதை அவர் நுட்பமாக பிளான் பண்ணி அதை நுட்பமாக பாவிக்கும் பட்சத்தில் அதில் ஒரு பொருளாதார வீழ்ச்சியும் பெறப்போகுது. நான் பெஸ்டல்லை 4 விளங்கப்படுத்தி விட்டேன், 5வது சொல்கிறேன். இன்னொரு அந்த என்வாமெண்டல். இலங்கையில் அது இன்னொரு மிகப்பெரிய தலையடி என்வாமெண்டல். நீங்கள் பாருங்கள், காபர் போர்ட் சுற்றி தொடங்கின போது நாங்கள் சொன்னோம் இது கடலை அரித்து கொண்டு போது இதென்று என்வாமெண்டல் ஆத்தோரிட்டியிலேருந்து ஏகப்பட்ட தடைகளை போட்டார்கள். கடைசியில் என்ன நடந்தது? ப்ராஜெக்டை டிலே ஆக்கி ஒரு தடை அதே ரூல்ஸில் தான் செய்கிறார்கள். ஆகவே இந்த என்வாமெண்டல் ரெகுலேஷன் பிஸ்னஸுக்கு சூட்டபிளானதை பார்க்க வேண்டும், ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டும். பிஸ்னஸ் ஓகே, ஒன் ஹவுஸ் பிஸ்னஸ் டெண்டர் மாதிரி இதில் வந்தனோட இதை செய்ய வேண்டும், இதுதான் ப்ரொசீஜர் என்பதை ஒரு பேப்பர் டாக்குமெண்டில் இருக்க வேண்டும். இங்கே என்ன செய்கிறார்கள்? அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் ரிஜெக்ட் பண்ணுவார்கள். பிறகு சொல்லுவார்கள் அதில் ஒரு அப்பீல் ப்ரொசீஜர் இருக்குது, நீங்கள் அதில் அப்பீல் ப்ரொசீஜரில் வந்தால் அதை அக்செப்ட் பண்ணு. இந்த அப்பீல் ப்ரொசீஜர் கரப்ஷனை கிரியேட் பண்ணுகிறது. லாஸ்ட் லீகல் என்று நாட்டின் சட்டங்கள். இந்த நாட்டின் சட்டங்கள் பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டும். நீங்கள் கேட்பீங்கள் அதன் கருத்து என்னென்றால், எங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் லோவை எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு முன்னம் வடிவமைக்கப்பட்ட லோகள். 8 மணித்தியாலம் வேலை செய்ய வேண்டும். இன்று உலகில் கார்மெண்ட் ஃபேக்டரி நாட்டை விட்டு போவதற்கு காரணமும் 8 மணித்தியால வேலை அல்லது ஓவர் டைம் பே பண்ண வேண்டும் என்று. ஆனால் வேற்று நாடுகளில் இன்று 12 மணித்தியாலம் வேலை செய்கிறார்கள். அதே மாதிரி எமது பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுகிறதா என்றால் மிக மிக கடினமான கேள்வி. ஆகவே சட்டத்துக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் இடையில் முரண்பாடுகள் அல்லது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் இருக்கின்றது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த பெஸ்டல் ஃபேக்டர்ஸில் பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் நாங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்பு செய்யாவிட்டால் இந்த எக்கனாமிக் கலப்ஸ் வரும். நிச்சயமாக நீங்கள் கூறுகின்ற விடயத்தை உற்று நோக்கும்போது கொள்கை வகுப்பாளர்களுடைய கைகளில் தான் நாட்டினுடைய எதிர்காலம் தங்கியிருக்கிறது. அவர்களுடைய முடிவுகள் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. எனவே அவ்வாறு அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளின் போது செயல்முறை ரீதியில் எது சாத்தியம் என்பதை முதலில் அவர்கள் அறிய வேண்டும் என்பது முக்கியமாக கூறப்பட்ட விடயம். கடந்த 70 வருடங்கள் காலப்பகுதியில் இலங்கையை பொறுத்தவரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார மறுசீரமைப்புகள் தொடர்பான விடயத்தில் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. எனவே அந்த விடயத்தை மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மக்கள் சேவை நிகழ்ச்சியில் தொழில் முனைவர், சிரேஷ்ட கணக்கியல் விரிவுரையாளர் சிவராஜா தும்லன் அவர்கள் தன்னுடைய விளக்கப்படுத்தலை வழங்கிக் கொண்டிருக்கிறார். நாட்டில் தற்போது காணப்படுகின்ற பொருளாதார பிரச்சனை, அதே போல் அதற்கு முகம் கொடுத்திருக்கின்ற தரப்புகள், அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் என்ன என்பது தொடர்பான பல விடயங்களை விளக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம், குறிப்பாக இந்த நாட்டினுடைய முதலீடு செய்வது அல்லது இலங்கையினுடைய இந்த தொழில்துறையாளர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு கொள்கை வகுப்பாளர்கள் எந்த அளவு காரணமாக இருக்கிறார்கள் தொடர்பான ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் எங்களுடைய சிஸ்டம் சேஞ்சர் சொல்லுகின்ற இந்த விடயங்களை மாற்றி அமைக்க முன்பதாக இருக்கின்ற தொழில்துறையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே இப்போது தொழில்துறையாளர்கள் எதிர்கொண்டிருக்கின்ற சவால்களிலிருந்து இந்த சூழலை வைத்து அவர்கள் எவ்வாறு மீண்டு வருவது என்பது தொடர்பாக உங்களுடைய விளக்கம் என்ன? இப்போது இருக்கிற பொருளாதார நெருக்கடியை நாம் ஒரு தற்காலிக நெருக்கடியாகத்தான் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு கம்பெனிகளும் அவர்களுடைய வியாபார நடவடிக்கைகளை மறுசீரமைத்து வருகிறது. அதாவது ரீஸ்ட்ரக்சரிங் என்று சொல்லுவார்கள். ரீஸ்ட்ரக்சரிங் என்னும்போது ஆப்ரேஷனலாகவும் செய்கிறார்கள், அதே மாதிரி ஃபைனான்சியலாகவும் செய்கிறார்கள். இப்போது சில நீங்கள் கேட்பீர்கள் ஆப்ரேஷனல் என்றால், இப்போ கூற இடத்திலிருந்து ஒரு நபர் முந்தி வேலை செய்தால் அவருக்கு கிட்ட வேலை செய்கிற இடம் இருந்தால் நாம் பொதுவான கம்பெனிகள் சொல்லுகிறார்கள் அப்படியான கம்பெனிகளில் நீங்கள் ஜாயின் பண்ணி வேலை செய்யுங்கள் என்று. ஏனென்றால் போக்குவரத்து நெருக்கடி காரணமாக சில வேளை அவருக்கு எமது தாபனத்துக்கு உரிய நேரத்துக்கு வர முடியாத சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அது நான் சொல்கிறேன் ஆப்ரேஷனல் ரீதியான மாற்றங்கள்.
அதே மாதிரி நாம் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸை கட் பண்ண வேண்டும். ஏனென்றால் இப்போது எலக்ட்ரிசிட்டி கூட நாங்கள் விலை அதிகரிக்கும் என்று இன்றையிலிருந்து நடவடிக்கை இருக்கிறது. 75% அதிகரித்து. ஆகவே தேவையில்லாமல் நீங்கள் ஒவ்வொரு ஆஃபீஸையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 6 மணிக்கு பிறகு வேலை செய்வார்கள் ஓவர் டைம் என்று. ஆனால் அங்கே ஏர் கண்டிஷன் வேலை செய்யும் அவர்கள் மிக குறுகிய ப்ரொடக்டிவிட்டி தான் இருக்கும். மிச்சம் கொசிப் படிக்கிறதும் கதைக்கிறதுமாகத்தான் இருக்கும். ஆகவே குறுகிய ஆஃபீஸ் நேரத்தில், அதாவது 8 மணி தொடக்கமோ 6 மணி மட்டும், அந்த நேரத்தில் ஹை ப்ரொடக்டிவிட்டி இருக்கத்தக்கதாக எமது ஸ்தாபனத்தில் உள்ள எம்ப்ளாயீஸை பழக்கிக் கொள்ள வேண்டும். மற்றும் அனாவசிய தேவைகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது, டிரான்ஸ்போர்ட் செய்யும் போது கூட மெட்டீரியல் எல்லாத்தையும் திட்டமிட்டு வடிவமைத்து ஒரே தரத்தில் எல்லாத்தையும் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இது ஒரு ஆப்ரேஷனல் சைட். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் சைட்டை எடுத்துக்கொண்டால் நாம் அளவுக்கு அதிகமாக அசட்ஸ் வைத்திருப்பதை பிரியோசனமா என்று பார்க்க வேண்டும். ஆசை காண்டி நாம் 3 வெஹிக்கிள் 4 வெஹிக்கிள் வைத்திருப்பதை விட அசட் யூட்டிலைசேஷன் என்று சொல்லுவார்கள் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில். இலங்கையில் கூட இந்த அசட் யூட்டிலைசேஷனில் பிரச்சனை இருக்கின்றது. அரசாங்கங்களை எடுத்துக்கொண்டால் கூட மிக மிக அடக்கு மாடிகளில் எடுத்து பாருங்கள். அரசாங்க வங்கிகளில் பாருங்கள், ஒரு பேங்கில் 2 உத்தியோகத்தர் இருப்பார். சேர்மன் இந்த சைடு இருப்பார், சிஇஓ அந்த சைடு இருப்பார். அந்த ஸ்கொயர் ஃபீட் 2 எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மிக மிக அதிகமானது. ஆகவே ஆனால் சைனாவில் போய் பார்த்தீர்கள் என்றால் ஒரு குறுகிய இடத்தில் முகாமையாளரும் இருப்பார், சேர்மனும் இருப்பார், எம்ப்ளாயீஸும் இருப்பினும். ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான அளவு அந்த இடத்தை முக்கியமாக மிகையாக பாவிக்க வேண்டும் என்பது. அங்கே இருக்கின்ற மக்கள் தொகையும் ஒரு காரணம் அல்லகா? மக்கள் தொகை காரணத்தை விட நான் பார்த்தேன், அவர்கள் ஆப்ரேஷனல் ரீதியாக அவர்களுடைய காஸ்ட் கட்டிங்கில் மிகவும் உன்னதமாக அவர்கள் செய்கிறார்கள். ஒரு மெஷின் டிசைன் பண்ணும்போது கூட அவர்களுடைய ப்ரொடக்ஷன் போய் அப்படியே வெளியில் போகுமாறு மேன் பவர் யூஸ் பண்ணுற அளவுகளை குறைக்கிறார்கள். மெஷினரியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள். மற்றது உண்மையை சொல்லப்போனால் இலங்கையர்களைப் போல அவர்களுக்கு ஈகோ இல்லை. இலங்கையர்கள், நான் சில நேரம் மிகப்பெரிய ஃபேக்ட்ரிகளுக்கு போயிருக்கின்றேன். அவர் ஒரு பழைய காரில் வருவார். வந்து பார்த்தால் நான் நினைத்தேன் இவர் ஒர்க்கர் போல தான் இருக்குதென்று. ஆனால் பார்த்தால் அவர்தான் அந்த ஃபேக்ட்ரியின் உரிமையாளராக இருப்பார். இங்கே மக்கள் பார்ப்பார்கள், அவர் பிஎம்டபிள்யூவில் வாரார், இவர் பென்சிலை வாரார். இதால் தான் இந்த கம்பெனிகள் ஃபைனான்ஸ் கம்பெனிகள் கூட அளவுக்கு அதிகமான பேர்டனை வந்தது. ஏனென்றால் நாம் இறக்குமதி செய்த வெஹிக்கிள்களில் லீஸ் கிரெடிட் கார்டின் போர்ஷன் மிக அதிகமாக இருக்கிறது வங்கிகளில். இப்போது மக்களுக்கு கிரெடிட் கார்டை பே பண்ண இயலாத பட்சத்தில் அதுவே ஒரு பெரிய தொகையாக வரப்போகிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நாங்கள் சைக்காலஜியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் மக்கள் மிகவும் இந்த கிரைசிஸ் வந்தது கூட ஒரு நல்ல விடயம். ஏனென்றால் பல மக்கள் வாழ்க்கையில் பல மாறி மாற்றிக்கொண்டார்கள். சைக்கிள் பழகி கொண்டார்கள், மார்க்கெட்டுக்கு நடந்து போகிறார்கள், பஸ்ஸில் பிரயாணம் செய்ய பழகி கொண்டார்கள், ட்ரெயினில் பிரயாணம் செய்ய பழகி கொண்டார்கள். அல்லது இந்த பெட்ரோல் கன்சம்ஷன் இது இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் பெட்ரோலின் விலையை அமைச்சர் கூட்டியது. மிக நல்ல ஒரு விடயம். ஏனென்றால் இந்த விலை கூடும்போது நாம் என்ன செய்வோம்? 400 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி இவ்வளவு தூரம் போகக்கூடாது. அனாவசிய ட்ரிப்புகளை குறைத்து கொண்டோம். அல்லது சொல்லுவார், இன்றைக்கு ஹாலிடே தானே, நான் கொழும்பிலிருந்து களத்துறைக்கு போட்டு வருவோம் என்று ட்ரிப்புகளை கூட்டினோம். உல்லாசத்துறையின் அதாவது விடுதிகள், அந்நிய தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொண்டோம். ஆகவே நாம் எம்மை கட்டிப்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீ கூறுகின்ற போது பெட்ரோலுடைய விலையானது ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலும் ஒரு பக்கம் பொருட்களின் விலை அதிகரிப்பு அல்லது சேவைகளுடைய விலை அதிகரிப்புக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய மக்கள் பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு கேள்வி, குறிப்பாக இலங்கையினுடைய தற்போதைய நிலைமையில் முதலீடுகளுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது? எந்த துறைகளில் முதலீடு செய்யலாம்? அதாவது அந்நிய செலாவணி டாலர்களை ஈட்டுகின்ற வகையிலான எந்த துறைகளில் முதலீடுகளை இப்போது நீங்கள் மேற்கொள்ளலாம்? மிகவும் சிக்கலான கேள்வி. இந்த துறை என்பதை விட ஒவ்வொருத்தருக்கும், உதாரணமாக இன்று கூட என்னோடு இந்தியாவிலிருந்து சில முதலீட்டாளர்கள் கதைத்தார்கள். அவர் எலக்ட்ரிக்கல் பைசிக்கிள், அதாவது பேட்டரி சார்ஜ் பண்ணி ஓடுற பைசிக்கிள், எலக்ட்ரிக்கல் பைசிக்கிள். ஆனால் அவருக்கு இப்போது தேவை, இதை கொண்டு வர பேண்ட் இருக்கா, கஸ்டம் சேல், கஸ்டம் டியூட்டி எவ்வளவு என்றது போன்ற இன்ஃபர்மேஷன்கள்
தெரியாமல் இருக்கின்றது. நாம் உண்மையில் அது ஒரு துரதிர்ஷ்டவசமானது. இலங்கையில் முதலீட்டு கட்டு சபை இருந்தாலும் அந்த பிஓஐ என்று சொல்லுவார்கள், அங்கே போய் ஒரு முதலீட்டாளர் ரெஜிஸ்ட்ரேஷன் தொடங்கினார் என்றால் அவர் இங்கே 3 மாதம் நிற்க வேணும். அவ்வளவு டைம் எடுத்து தான் லீகல் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட். ஒருவர் சொல்லுவார் இந்த ஃபைல் இங்கே இருந்து அங்கே சென்று விட்டது, அங்கே இருந்து இங்கே சென்று. ஆனால் சைனாவில் துபாயில் போனீங்கள் என்றால் மேக்சிமம் 2 டேஸில் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனையும் முடிக்கலாம். ஆகவே என்ன செய்ய வேண்டுமென்றால், நாங்கள் ஒன் ஹவுஸ் கன்செப்ட் கனதரம் கதைத்திருக்கின்றோம். அதில் ஒரே ஹவுஸில் இன்று வந்தீர்கள், அவங்களுடைய பாஸ்போர்ட்டை தந்தீர்கள், கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்தது, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சனோட பேங்க் அக்கவுண்ட் முடிந்தது போன்றதுகளை செய்யலாம். ஈவன் நீங்கள் இந்த பங்கு முதலீட்டு சபையை எடுத்துக்கொண்டால் பிஓஐ நாம் ஒரு பிரைவேட் ஸ்தாபனத்தில் தான் வாடகை கொடுத்து இருக்கின்றோம். அதாவது நான் நினைக்கிறேன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் வாடகை. அதே முதலீட்டு சபையை நாங்கள் பேங்கர்ஸ் லோன் பில்டிங்கில் வடிவாக சீரமைத்தோம் என்றால் அதில் வைத்திருக்கலாம். அரச வங்கி, அரச முதலீட்டு சபை எல்லாமே அதில் கொண்டிரும்போது முதலீட்டு சபையிலேயே ஏகப்பட்ட அந்நிய செலவாணிகளை நாங்கள் மீதப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய கேள்வி, எந்த துறையில் முதலீடு செய்வோம்? ஏகப்பட்ட துறைகள் இருக்கின்றது, எல்லாமே மிக திறமையான துறைதான். இந்த காலப்பகுதி, அதாவது இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனைக்குரிய இந்த காலப்பகுதியில் எதனூடாக அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக ஒரு கேள்வி இருக்கும் முதலீடு செய்ய காத்திருக்கின்றவர்களுக்கு. அவர்களுக்கும் உங்களுடைய பதில், ஒரு குறிப்பிட்ட சில துறைகளில் முதலீடு செய்தால் டாலர்களை ஈட்டலாம், ஏற்றுமதி பொருளாதாரத்தை மேற்கொள்ளலாம், அல்லது வெளிநாட்டவர் முதலீடு செய்யலாம் தொடர்பான ஒரு துறைகள், குறிப்பிட்ட சில துறைகளை நீங்கள் உதாரணமாக கூறலாம். நிச்சயமாக இப்போது பார்த்தீங்கன்றால் எந்த துறையிலுமே அந்நிய செலாவணியிட டூரிசத்தை எடுத்துக்கொண்டால் நமது நாட்டுக்கு நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 300 மில்லியன் to 500 மில்லியன் அந்நிய செலாவணி ஒரு மாதம் வந்தது. ஆனால் நாமே நம்மை அழித்து கொண்டோம். ஆனால் மீடியாவில், நான் எந்த மீடியா என்று சொல்ல விரும்பவில்லை, எல்லோருக்கும் தெரிந்த மீடியாவில் அதை மிகைப்படுத்தி செல்லும்போது வெளிநாட்டவர்கள் ட்ராவல் பேன், ட்ராவல் அலர்ட் செய்வார்கள். அதாவது வெளிநாட்டவர்களை சொல்லுவார்கள் இலங்கைக்கு போக வேண்டாம், அங்கே வயலன்ஸ் நடக்கிறது, அங்கே கிரைசிஸ் நடக்கிறது என்றால் அவர்கள் இங்கே வராமல் என்ன செய்வார்கள், மால்டீவுக்கு மாலைக்கு போனோம், மால்டீவ் அல்லது பேங்காக் போகிறார். ஆகவே முதலாவது இமீடியட்டாக ஃபாரின் கரன்சியை கொண்டக்கூடிய துறை டூரிசம் என்று சொல்லலாம். அதே போல் ஆடை ஏற்றுமதியில் நாங்கள் ஏற்றுமதி செய்து, ஆடை ஏற்றுமதி நான் நினைக்கிறேன் போன மாதம் ஹையஸ்டான ஃபாரின் கரன்சியை கொண்டது ஆடை ஏற்றுமதி என்று நினைக்கின்றேன். அதே போல் ஈவன் எங்களுடைய ரியல் எஸ்டேட் கூட இன்று கூட கஸ்டமர்ஸ் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் முதலீடு. அதாவது வெளிநாட்டிலிருந்து இவந்தோ நாங்கள் எங்களுக்கு அது தெரியாவிட்டாலும் கூட ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது ஏகப்பட்ட அந்நிய செலாவணியை அவர் அனுப்புகிறார் எக்கச்சக்கமாக. ஆனால் இப்போது அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் போன அவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கிறது? 50 மில்லியனுக்கு ருப்பீஸுக்கோ டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு அவருக்கு வீசா இருக்க வேண்டும், ரெசிடென்ட் வீசா, நாட் அ சிட்டிசன்ஷிப். அவருக்கு ஸ்கூலில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டும், ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருக்க வேண்டும், ஏர்போர்ட்டில் விஐபி ட்ரீட்மெண்ட் இருக்க வேண்டும். வரும்போது அப்படிப்பட்ட அட்ராக்ஷனை நாங்கள் கொண்டு வந்தால் எந்த துறையுமே முதலீடுகள். ஏன் நீங்கள் இலங்கையிலிருந்து சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், பெட்டிக்கலோவிலிருந்து எனக்கு தெரிந்த இடத்தில் எக்கச்சக்கமான அந்நிய குறை. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இந்த எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலாக ஸ்ட்ரக்சர் பண்ணி வடிவமைத்து செய்யக்கூடிய கட்டமைப்பு திருத்தப்பட வேண்டும். நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதற்கான கட்டமைப்புகளை சீர்திருத்தி இன்னும் இப்போது உலகம் போகின்ற அந்த வேகத்துக்கு ஏற்றவாறு எங்களுடைய கட்டமைப்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, இப்போது இலங்கை இருக்கின்ற பொருளாதார பிரச்சனையை சரி செய்வதற்கு சர்வதேச அமைப்புகளிடம் கடன்களை பெற்றுக்கொள்கின்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பெற்றுக்கொண்ட கடன்களை சரியாக முதலீடு செய்யாமல், அதாவது லாபம் வருகின்ற துறையில் முதலீடு செய்யாமல் பிரச்சனை இருக்கிறது. இனி வருகின்ற கடன்களை எப்படி பயன்படுத்த வேண்டும்? என்னென்றால் இதில் மிகவும் சிக்கலான கேள்வி. முதலாவது நாம் விட்ட பிழை, சென்ட்ரல் வேர்ல்ட் பேங்க் எல்லாரும் போக சொன்னார்கள், IMFக்கு போக சொன்னார்கள். ஆனால் போகும் சந்தர்ப்பம் நேரம் பிழையான நேரத்தில் நாங்கள் சென்றோம். முதலாவது நாங்கள் பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணி இருக்கக்கூடாது. நாங்கள் சைனாவோ இமீடியட்டாக இந்தியாவோ போன்ற நாடுகளுடன் கதைச்சு ஸ்வாப் செய்திருந்தால் நாங்கள் அந்த பேங்க்ரப்சி என்ற கேட்டகரிக்குள் வந்திருக்க மாட்டோம். என்னென்றால் சடன் மாற்றங்கள், சென்ட்ரல் பேங்க் கவர்னர்
ஆஸ்திரேலியாவிலிருந்து வாரார், பதவி ஏற்கிறார், 2 நாளில் IMFக்கு போகிறார். அதே மாதிரி எமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணி 3 நாளில் IMFக்கு போகிறார். அவர்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷனுக்குரிய டைமே இருக்கவில்லை. நாம் அதில் சில தவறுகளை விட்டுவிட்டோம். ஆனால் நாம் எடுத்த லோனில் ஏன் ரிட்டர்ன் வரவில்லை என்றது ஒரு கேள்வி. அதுதான் உங்களுடைய கேள்வி. அதில் நீங்கள் பார்த்தீங்கள் நெலும்புக்குன ரிட்டர்ன் வரன்றீர்கள். மிக முக்கியமான விடயம் இருக்கிறது. காரணம் 1800ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையினுடைய இந்த இருக்கின்ற ரயில்வே துறையினை மேம்படுத்துவதற்காக பிரித்தானியாவிடமிருந்து பவுன்கள் ஒரு தொகை பவுன் வாங்கப்பட்டு அது அந்த தொழிலில் முதலீடு செய்யப்பட்டு மீண்டும் கடன் செலுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு துறை இருந்திருக்கிறது. ஆனால் இப்போதுதான் இந்த பிரச்சனை இருக்கிறது. உங்களுடைய கேள்விக்கான பதிலாகவும் இது இருக்கலாம். காரணம் சரியான இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும். அதுதான் எந்த இடம் என்று கேட்கின்றோம். என்னென்றால் இது உண்மையில் ஒரு பொலிட்டிக்கல் கொஷனாக வரும். ஆனால் நான் நினைக்கின்றேன் போன அரசாங்கம் செய்ததில் சிலதுகள் நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது, நியாயமில்லாத விஷயங்களும் இருக்கிறது. அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எல்லாத்தையும் சில ஸ்தாபனங்கள் நாம் லொஸ்ஸில் ஓடுகிறோம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போது சில வேளை 2500 ரூபா யாழ்ப்பாணம் போகிற ட்ரெயின் டிக்கெட் 5000 ரூபாயாக வரும். அப்போது மக்கள் சுமை ஏற்படும். ஆனால் எல்லாராலும் அதை அஃபோர்ட் பண்ண இயலாத கட்டத்தில் அரசாங்கம் அதை சப்சிடைஸ் பண்ணுகிறது. ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனை இன்எஃபிஷியன்சி, ஓவர் ஸ்டாஃப், என்ன அளவுக்கு மிஞ்சமான ஸ்டாஃப். இலங்கையில் தெரியுமா உங்களுக்கு ரயில்வேயில் தான் மிக அதிகமான நிலப்பரப்புகள் இருக்கின்றது. அந்த நிலப்பரப்புகளில் பார்த்தீர்கள் என்றால் 4 பழைய ரெயின் பட்டி சேவ் பண்ணி இருப்பார்கள். அதுகளை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒவ்வொரு SPUம் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட்டாக மாற்றி இந்த ரயில்வேயை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணி ப்ராப்பரான CEO வைத்து செய்தோம் என்றால் அது லாபத்தில் ஓடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதுதான் நான் அண்மையில் பார்த்தேன், ஒரு டிபேட் போகிறது. IOC 5 பில்லியன் ப்ராஃபிட் எடுக்கிறது, ஏன் CPC லொஸில் ஓடுகிறது? காரணம் பொலிட்டிக்கலாக நாம் தெரிந்தவர்களுக்கு வேலை கொடுத்து, நான் அரசியல்வாதியாக வந்தேன், 500 பேருக்கு வேலை கொடுத்தேன், அது கூட ஒரு மார்க்கெட்டிங். இப்படியான மிஸ்மேனேஜ்மெண்ட்டுகளினால்தான் நாங்கள் சில வேளை நீங்கள் சொன்ன லோனை பே பண்ண முடியாமல் போயிருக்கலாம். சரி, இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. காரணம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் தொழில் முனைவராக இருக்கலாம். எனவே அவர்களுக்கு புதிதாக ஒரு தொழில் முனைவோராக வருவதற்கு முயற்சிக்கின்றவர்களுக்கு உங்களுடைய ஒரு ஆலோசனை என்னவாக இருக்கும்? முதலாவது நான் சொல்லுகிறேன், எமது நாட்டில் மீடியா துறை, எப்பவும் நான் அதை சொல்லுகின்றேன், எமது நாட்டு மீடியா துறை வடிவமைக்கப்பட வேண்டும், ரெகுலேட் பண்ண வேண்டும். உங்களை போன்ற ஒரு நேஷனல் சேனல் இலங்கையில் என்னென்ன சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்பதை ஒரு பிஸ்னஸ் ப்ரோக்ராமாக இருக்க வேண்டும். தேசிய தொலைக்காட்சிகள் 1 hour பிஸ்னஸ் ப்ரோக்ராம். இலங்கையில் அனுராதபுரத்தில் இருக்கின்ற வேலை முதலீட்டு வாய்ப்புகள், ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முதலீட்டு வாய்ப்புகள், ஈவன் நான் இலங்கையில் இருக்கிற எனக்கே தெரியாது. ஆகவே அந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிலிட்டியை கொண்டு வர வேண்டும். நீங்கள் சைனாவில் பார்த்தீங்கள் என்றால் ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்கும் ஒவ்வொரு கவர்னர் மாதிரி இருப்பார். அந்த கவர்னருக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்கிறது. பெட்டிக்குலர் எடுத்தீங்கள் என்றால் என்ன வளம் இருக்கின்றது, என்ன முதலீட்டு ரிக்வயர்மெண்ட் என்பது இலங்கையில் எந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறது, நீங்கள் சொல்லுவீர்கள் BOIயில் இருக்கிறது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியான டேட்டாக்கள் இல்லை. இதில் யூனிவர்சிட்டியும் இன்வால்வ் பண்ண வேண்டும். யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் ஏகப்பட்ட காசை செலவழிக்கின்றோம். அவர்கள் ரிசர்ச் செய்து ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள யூனிவர்சிட்டியும் இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். யாழ்ப்பாணத்தில் ஃபிஷரிஸ் செய்யலாம், யாழ்ப்பாணத்தில் இது செய்யலாம், என்னென்ன செய்யலாம் என்றதை ஒரு கட்டமைப்பு டாக்குமெண்ட்டாக இருக்க வேண்டும். நீங்கள் இதை போய் பார்த்தீர்கள் என்றால் துபாய் ஏர்போர்ட்டில் அவர்கள் தருவார்கள், ஃபுஜராவில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட். ஆகவே முதலீடு, நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்ன செய்யலாம் என்று முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் வேணும். அந்த ரிப்போர்ட்டை அரசாங்கம் வடிவமைத்து ஒரு டாக்குமெண்ட்ரி வெப்சைட்டோ அல்லது உங்களை போன்ற ஒரு நேஷனல் சேனல்களுக்களால் ஒரு ப்ரோக்ராமாக சொல்லும்போது இலங்கையர்களே முதலீடுகள் செய்வார்கள். அதே போல் வெளிநாட்டவர்களும் முதலீடு செய்வார்கள். இப்போது ஒரு பைசிக்கிள் ஃபேக்ட்ரி போடுவதென்றால் எங்கே போடுவது, எங்கே வளம் இருக்கிறது, எங்கே ஃபேக்ட்ரி போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, எத்தனை BOIயில் ஃபேக்ட்ரி எம்டியாக இருக்கிறது, விற்பனைக்கு இருக்கிறது என்று போட்ட தரவுகள் நீங்கள் சொல்லுவீர்கள் இருக்கிறது என்று. நீங்கள் போய் பாருங்கள், அது அப்டேட் பண்ணினதில்லை. ஆகவே அப்படியான தரவுகளை நாம் மீடியாக்களினால் எமது நாட்டை விளம்பரப்படுத்தி அந்நிய செலாவணி கொன்பதென்பது மிக மிக
இலகுவான விஷயம். நிச்சயமாக இலங்கையினுடைய தற்போதைய பொருளாதார பிரச்சனை, அதற்கான அதில் சிக்கிக் கொண்டுள்ளவர்கள் கொண்டிருக்கின்ற சவால்கள், அதிலிருந்து மீளுவதற்கான வாய்ப்புகள், என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும், கட்டமைப்பு ரீதியில் என்னென்ன மாற்றங்களை மேற்கொண்டால் ஓரளவேனும் இதில் இந்த பொருளாதார பிரச்சனையை நாங்கள் சமாளித்துக் கொள்ளலாம் தொடர்பான முக்கியமான சில தரவுகளை வழங்கியிருந்தார் தொழில் முனைவர், சிரேஷ்ட கணக்கியல் விரிவுரையாளர் சிவராஜா துமிலன் அவர்கள். அவருக்கு வசந்தம் டிவி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்படியான ஒரு அருமையான புரோகிராமை செய்வதற்கு எனது மனமார்ந்த நன்றி. அரசாங்க சேனல் என்ற ரீதியில் நீங்கள் இப்படியான பாசிட்டிவ் புரோகிராமை செய்ய வேண்டும். அப்போதுதான் மக்கள் புது புது ஒன்டர்பிரினியர் நாட்டில் உருவாகிறார்கள். நன்றி. நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கும் நன்றி. அந்த வகையில் மக்களுக்கு பொறுப்பு கூறுகின்ற, அதே போல ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக மக்கள் பக்கம் இருந்து அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் தேடி கொடுக்கின்ற ஒரு சேவை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார வலைப்பின்னல் பிரச்சனைக்கு மத்தியில் அதிலிருந்து மீள்வதற்கு தொழில் முயற்சியாளர்கள் என்னென்ன விடயங்களை கையாள வேண்டும், அதற்கு அரசாங்கம் எப்படியான கொள்கை வகுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு விடயங்களையும், அதே போல நாட்டில் இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனை மீள்வதற்கு மக்கள் பக்கம் இருந்து என்னென்ன ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்துகிறது. எனவே இதே போன்று இன்னும் ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனையோடு அதுக்கான தீர்வோடு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். விடைபெறும் நான் பிரசன்னா. வணக்கம்.